ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அறுவடை பண்ண போகிறோங்க. இன்றைக்கி வந்து தை அமாவாசை இல்லையா? இன்றைக்கி தை அமாவாசைக்கு வந்துட்டு நம்ம கார்டன்லேருந்து பறித்து போயிட்டு நம்ம கீரை காய் இதெல்லாம் வச்சு நம்ம முன்னோர்களுக்கு வந்து ஒரு படையல் போட்டு சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கார்டன்லேருந்து இன்றைக்கி வந்து அறுவடை பண்ண வந்திருக்கேங்க. இன்றைக்கி வந்துட்டு வாங்க நம்ம பூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கார்டனில் வந்துட்டு செம்பருத்தி பூ வந்து பூத்துருக்குங்க. செம்பருத்தி ரோசா பூலாம் இருக்குது. நம்ம சாமிக்கு வந்து நம்ம செம்பருத்தி நம்ம கார்டன்லேருந்து செம்பருத்தி வந்து பறிச்சுருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க, செம்பருத்தி பூ. அப்புறம் இது ஒரு கலர் செம்பருத்தி பூங்க. ரொம்ப கலர் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே அதை மனம் இல்லைங்க. அது என்ன சொல்கிறது, இன்றைக்கி நம்ம சாமிக்கு வைக்கணுங்கள, அதுக்காக தான். அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து சாமந்தி பூவுங்க. சாமந்தி பூவுமே ரொம்ப அழகாக இருக்குது. சாமந்தி பூ வந்து ஒரு 2 பறிச்சுக்கலாம். இந்த கலரில் 2 பறிக்கும் போது அவ்வளோ மனமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்க, எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சாமந்தி பூ பறிக்கும் போது அவ்வளோ மனமாக இருக்குது. சரிங்க, 2 கலர் எடுத்தாச்சு சாமந்தி பூ. இப்போ தான் என்ன செடி வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் தான் அங்கே ஆகுது. அதுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு 2 பூ பறிச்சிட்டோம். அப்புறம் இந்த ஒரு ரோசா பூ இருக்குங்க. ரோஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இன்றைக்கி வந்து பொரியல் செய்யணும், சாம்பார் செய்யணும், ரசம் சூப்பு எல்லாமே செய்யணும்ல. அதுக்காக நம்ம கார்டன்லேருந்து இது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய், காய், கீரை, அதாவது மாடி தோட்டம்லாங்க. உண்மையிலேயே நமக்கு வந்துட்டு எல்லா எல்லா விதத்துக்கும் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுதுங்க. ஏன்னா நமக்கு வந்து சாமிக்கு பூ கிடச்சிருது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சமையலுக்கு தேவையான காய், அதாவது நிறைய இல்லையாட்டியும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 காய் இருந்தாவே போதுங்க. அதாவது நிறையா கிலோ கணக்கில் எடுக்கணும்னு இல்லை. நம்ம ஒரு அவரைக்காயில் 2, கத்தரிக்காயில் 2, பாகக்காயில் 2, இது மாதிரி 2 நமக்கு இருந்தால் போதும். நம்ம வந்து நிறையா எடுக்கணும்னு இல்லைங்க. அன்னைக்கு என்னென்னா நமக்கு தேவையோ அப்பப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து எடுத்துக்கொண்டே ஃப்ரிட்ஜில் வைக்கவெல்லாம் வேணாம். நம்ம வந்துட்டு எடுத்ததும் கொண்டு நம்ம சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து பச்சை மிளகா வந்து நம்ம சாம்பாருக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு இந்த செடியிலேருந்து. ஏன்னா இதில் கொஞ்சம் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், நமக்கு வந்து கொத்தமல்லி இருக்குது. கொத்தமல்லி கிட்டலாம் வந்தாக்கா அவ்வளோ ஒரு கமகமான் இருக்குங்க. அப்படி மனமாக இருக்குங்க. உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கொத்தமல்லி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம இதில் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது போதுங்க நமக்கு, சாம்பாருக்கும் சூப்புக்கும் போதுங்க நமக்கு கொத்தமல்லி. அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் முத்தி போன மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் முத்திருச்சுங்க. இதை வந்து விதைக்கே விட்டுறலாம். இதை வந்துட்டு இன்றைக்கி விதைக்கி விட்டுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீரை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்க, சிகப்பு கலர் கீரை இருக்குது. சிகப்பு வந்து தண்டுக்கீரை இருக்குது. அதில் பாருங்கள் எல்லாமே வந்துட்டு பூச்சி வந்து ஓட்டை போட்டுருச்சு பாருங்கள். எப்படி தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதில் வந்து பூச்சி வந்து அடைச்சிருக்குங்க பாருங்க. பூச்சி அடித்தாலும் சூப்பராக இருக்குது கலர் கீரை. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கீரை வந்து கலவை கீரையோட செஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஆர்கானிக்காக நமக்கு வந்து கீரை இருக்குல்ல. கொஞ்சம் அதை கவனிக்காமல் விட்டுட்டேங்க. இங்கே பாருங்கள், சிகப்பு கலரு தண்டுக்கீரை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 2-3 நாள் சரியாக கவனிக்கலைங்க. கொஞ்சம் வெளியில் போயிட்டேன்னா அது பார்த்திங்கன்னா அப்படியே பூச்சி அடிச்சிருச்சு. அப்புறம் பூச்சி அடித்ததுக்கு பிறகு நம்ம வந்து என்ன தான் அதுக்கு வந்துட்டு ஒரு மருந்து ஃபெர்டிலைசர் தெளித்தாலும் அந்த இது
மீட் எடுக்க முடியலைங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வந்து கொத்தவரங்காய் இருக்குது. கொத்தவரங்காய் வந்து இப்போ திருப்பி வந்து செடி போட்டிருக்கேங்க, எடுத்து மாற்றி வைக்கணும். ஏன்னா கொத்தவரங்காய்லாம் வந்து நம்ம எல்லா சீசன்லேயுமே நம்ம வந்து விதை போடலாம். எல்லா சீசன்லையுமே விதை போட்டு நம்ம மாற்றி வைக்கலாம். இதுக்கு வந்து சீசன் இந்த சீசன் தான் அப்படின்லாம் இல்லை. கொத்தவரங்காய் வந்து ஆல் சீசன்லேயுமே போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விதை பகிர்வு கொடுத்துருந்தேன். என்னென்னா இப்போ வந்துட்டு தைப்பட்டதுக்கான ஒரு விதை பகிர்வு கொடுத்துருந்தேன். அது வந்துட்டு இப்போ எல்லா நண்பர்களும் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு அட்ரஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு அதை எப்போ அனுப்புவீங்க அப்படின்னா அதிலே வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில நண்பர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்போ சிஸ்டர் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு. ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு அடுத்த வீக்கில் வந்து நான் அனுப்பிடுவேன். ஏன்னா இப்போ ஆரோவில் வந்துட்டு கிழங்கு திருவிழா நடக்க போதில்ல, அதுக்கு நான் வந்துட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேங்க. நான் அதில் கொஞ்சம் விதைகளாக எல்லா நண்பர்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலான் இருக்கேங்க. அது போயிட்டு வந்ததுக்கு பிறகு தாங்க 2ஆம் தேதி வந்து ஆரோவுக்கு போயிட்டு வந்துட்டு தான் அப்புறம் எல்லாருக்கும் நான் வந்துட்டு பேக்கிங் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதனால் செவ்வாய் புதனில் தான் எல்லாருக்கும் நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்க வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை, வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை, ஒரு கத்தரிக்காயை நம்ம எடுத்துக்கலன்னா அன்றைக்கி வந்து பல காயும் போட்டு வந்துட்டு இன்றைக்கி தை அமாவாசை வந்து விரதம் வந்து வீட்டில் எல்லாம் இருப்பாங்க. எல்லாரும் இந்த ஒரு கத்தரிக்காய். நம்ம மாடித்தோட்டம் வந்து எதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது பார்த்திங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுங்க மாடித்தோட்டம். மாடித்தோட்டம் வந்து கண்டிப்பாக வைங்க, எல்லாருமே மாடித்தோட்டம் வைங்க. மாடித்தோட்டம் வச்சோம்னா அந்த மாதிரி நமக்கு எப்போல்லாம் நமக்கு தேவையோ நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து வைக்கும்போது கீரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வைங்க. ஃபஸ்ட்டு எடுத்துமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காயெல்லாம் வைக்காதீங்க, கீரை நட்டு வைங்க. அப்புறம் வந்து வெண்டைக்காயெலாம் வச்சு எல்லாம் ஆல் சீசனுக்குமே அதெல்லாம் வச்சு ஒரு 3 நாளையில் வந்து நல்லா முளைப்பு திறன் வந்துடும். வெண்டைக்காய் வைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது செடி அவரை வைங்க. செடி அவரெல்லாம் அந்த பாட்டில் கிடுக்கிடுன்னு வந்துகிட்டே இருக்கும். செடி அவரை வந்து ஆல் சீசனுக்குமே நம்ம வைக்கலாம். அந்த மாதிரி செடி அவரை வைங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுங்க. நான் எல்லாத்துக்கும் நம்ம போய் கடையில் வந்து வாங்க வேண்டாம். எனக்கெல்லாம் அதாவது 1 இயர் ஆகுதுங்க. நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் நேற்று ஒரு வீடியோஸ் கொடுத்துருந்தேன். அதாவது நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்காங்க. நம்ம மாடித்தோட்டம் வந்து நம்ம கீரை காய் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் எடுத்தது இல்லாமல் நம்ம அதில் வந்து விதைகளை வந்து எல்லா நண்பர்களுக்கும் எடுத்து விதை பகிர்வு கொடுத்துட்ருக்கோம். இதனால் எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது நாங்கள் வந்து புதுக்கோட்டையில் உள்ள நண்பர்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அனைத்து மாவட்டத்துலேருந்துமே நமக்கு நண்பர்கள் வந்து நம்ம கிடச்சிருக்காங்க. நம்ம வந்து விதைகளை வந்து எல்லாருக்குமே பரவலாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். அப்புறம் இந்த பேக்கில் பாருங்கள் குப்பைக்கீரை வந்து அது பாட்டில் எல்லா பேக்லேயுமே வந்துடுங்க. இந்த மாதிரி தானாக வர்ற கீரை வந்து சத்துக்கள் அதிகங்க. இதெல்லாம் இந்த மாதிரி வந்து மாடித்தோட்டம் வச்சாலே இந்த மாதிரி அதாவது நம்ம விதை போடுறதுன்னு ஒன்றும் இல்லாமல் தானாகவே நிறைய நமக்கு வந்து கிடைக்குங்க. அந்த மாதிரி நமக்கு தானாக கிடைக்கிறதுல வந்து சத்துக்கள் அதிகம். என்ன அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த பாருங்கள் ஒரு இது நான் அதாவது இதில் வந்து காணு வந்து வச்சோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தானேவே வந்துட்டு பாகக்காய் வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம ஒன்று செய்வோம், ஆனால் அது ஒன்று வரும். இங்கே பாருங்கள் காணு வந்து பூ வந்துருச்சு. நேற்று வரலைங்க, இன்றைக்கி வந்துருச்சுங்க. சூப்பர். கானோடைய பூ வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் பசலைக்கீரை, அதாவது இது வந்து சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க. அந்த பசலையை இதெல்லாம் வந்து சும்மா அதாவது
மோட்டர் அதாவது தண்ணி வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இது தானே அங்கங்கே கிடக்கும். நம்ம அதெல்லாம் வந்து நம்ம சுத்தமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம இந்த மாதிரி ஒரு பேக்லேயோ ஒரு இது சின்ன ஒரு டப்புலையோ நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து சுத்தமாக இருக்கும். நம்ம கண் பார்வையிலே நம்ம வளர்த்து சாப்பிடும்போது நமக்கு அது ஒரு மன திருப்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம வாங்கும்போது இப்போ இந்த கீரையெல்லாம் வந்து ஏதாவது ஒரு இடத்துலேருந்து பறித்து கொண்டு வருவாங்க. அந்த இடம் வந்து சுத்தமான பகுதி என்னன்னு நமக்கு வந்து ஒரு அருவருப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கண் பார்வையில இந்த மாதிரி வளர்த்து நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே தண்ணியாக இருக்குது பாருங்கள். அதுவும் நல்ல பனி பெய்யுதா, இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், அதனால வந்து மாடி தோட்டம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வந்து காய் நம்ம வைக்கலாட்டி இந்த மாதிரி கீரைகள் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கண் பார்வை நல்லா தெரியுங்க. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாருமே கண்ணாடி போடுறாங்க. ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் கம்மியாக இருந்துச்சு. இது வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். முக்கியமாக தொக்கு செய்யலாங்க. நான் தொக்கு செஞ்சுருக்கேங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா தொக்கு வந்து எப்படி செய்யணுனாக்கா, சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு வரமிளகாய், சீரகம், சோம்பு, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைக்கணுங்க. அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதை நல்லா போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடணுங்க. வதக்கிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வேக வச்சு நல்லா வெந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக புளி வந்து அதில் ஊற்றணுங்க. புளி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அதை நல்லா அப்படியே சுண்டை வேக வைக்கணுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டி பதத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தொக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. நல்லா சூடாக சாதம் வச்சு அந்த தொக்கை போட்டு சாப்பிட்டோம்னு வச்சிங்களே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு வேறு எது தொட்டுக்கெல்லாம் நம்ம வைக்க வேண்டாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து தொக்கு செய்யலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து தொக்கு செஞ்சேங்க. அது ஒரு புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி செஞ்சு வந்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதோடைய தொக்கு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்ம வந்துட்டு கீரையை வந்து ஒரே ஸ்டைலில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடாது. ஒரு டைம் வந்து சாம்பார் வைக்கலாம், ஒரு டைம் வந்துட்டு பொரியல் பண்ணலாம், ஒரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி தொக்கு செய்யலாம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செஞ்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள். அப்புறம் நம்ம கார்டனில் வந்துட்டு இங்கே பாருங்கள் கும்குவாட்டை ஆரஞ்சு வந்து போதுன்ற அளவுக்கு இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் கும்குவாட்டை ஆரஞ்சு அங்கெல்லாம் பழுத்து கீழே கொட்டி கிடக்கு பாருங்கள். என்னால் சாப்பிட முடியலங்க, அவ்வளோ பழம் பழுத்துக்கிட்டு இருக்குங்க கும்குவாட்டை ஆரஞ்சு. இங்கே பாருங்கள், ஒரு சிஸ்டர் வந்து கும்குவாட்டை ஆரஞ்சு எனக்கு வேணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வாங்கணும். அவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ரம்ஜானுக்குள்ளே அவங்க வந்து அந்த சிஸ்டர் வந்து எனக்கு ரம்ஜான் எங்களுடைய பண்டிகை ரம்ஜான் வர்றதுக்குள்ளேயுமே எனக்கு வந்து கும்குவாட்டை ஆரஞ்சு வந்து எனக்கு வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக அந்த சிஸ்டருக்கு அனுப்பணும். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து 2 பேர் கேட்டிருக்காங்க. 2 பேருக்குமே வாங்கி கொடுத்து அனுப்பணும். இதில் வந்துட்டு அது இங்கே பாருங்கள், இது மிளகா நாற்று வச்சேன். ஆனால் நைட்டு வந்து நம்ம வந்துட்டு தண்ணி விட்டு போனதுக்கப்புறம் நைட்டில் வந்து ஒரு ஏதாவது புழு வந்துடும் போல் இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த இலையெல்லாம் கடிச்சு வந்து எடுத்துருதுங்க. எடுத்து அப்படியே ஒரு இதாகிறது. எவ்வளோ தான் நம்ம வந்து அதை உத்து பார்த்தாலுமே அதை வந்துட்டு கடிச்சு எடுத்துகிட்டு போயிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து தம்பட்டாவரையில் வந்து கொடி தம்பட்டாவரை காய் நிறைய பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், பூ நிறையா இருக்குது. நான் இனி வந்து கொடி அவரை வந்து காய்ப்பு முடிஞ்சிடும். ஏன்னா இந்த ஒரு மாதம் காய்க்கும், அதுக்கப்புறம் வந்து நமக்கு காய் வராது. இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு புடலங்காய் கிடச்சிருக்கு இன்றைக்கி அமாவாசைக்கு. ஒரு கையிலே வந்துட்டு வீடியோ எடுத்தனால கட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இருங்க, ஒரு புடலங்காய் எடுத்துட்டாச்சு. அப்புறம் நம்ம கார்டனில் வந்துட்டு இங்கே பாருங்கள், ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே பாருங்கள்
காயெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பூ பூத்துருக்கு, அவ்வளோ பூ பூத்துருக்குங்க. ஏற்கனவே ஸ்டார் ஃப்ரூட்ஸ் நிறைய நம்ம கடல்லேருந்து எடுத்தோம். அப்புறம் இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு அன்றைக்கி 3G சொல்யூஷன் வந்து அழைச்சேங்க. இந்த காரமண்ணில் வந்து அவ்வளோ ஒரு அஸ்வினி பூச்சி இருந்துச்சு. 3G கரைசல் வந்து அடிச்சுவிட்டேன். அடிச்சுவிட்டா பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே பாருங்கள், இது ஒரு 4 நாளாச்சுங்க, எல்லாமே செத்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி 3G கரைசல் அடிச்சேன்னா எல்லாமே செத்து போயிருங்க. அப்படியே சூப்பராகவே இருக்குது. அதோடைய ரிசல்ட் நல்லாயிருக்கும். 3G கரைசல், அதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3ஐயும் வந்துட்டு நல்லா பேஸ்ட்டு போல் நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தண்ணியில் 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு 5 ml போட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த அஸ்வினி பூச்சியெல்லாம் வராதுங்க. அவரைக்காய், பச்சை அவரைக்காய் நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு பறிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, காலேஜெலாம் போயிட்டாங்க, அதனால் வீட்டில் வீடியோ எடுக்க ஆள் இல்லை. அவரைக்காய் இங்கே பாருங்கள், மூக்குத்தி அவரை வந்துட்டு நமக்கு வந்து விதை இருக்குங்க. நான் விதைகள் வந்து சேகரிக்கலன்னு நிறைய பேருக்கு மூக்குத்தி அவரை நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க. மூக்குத்தி அவரை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மூக்குத்தி அவரை வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது எங்கே வேலைக்கு போயிட்டு வந்து வந்துட்டு நம்ம மற்ற கார்டன் வேலையை பார்க்குறது கரெக்டாக இருக்குது, நேரமே பத்தலைங்க. நான் டெய்லி நம்ம ஒர்க் போகிறோமா, ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுது. அப்புறம் விதைகளை சேகரிக்க ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. விதைகள் கொஞ்சம் எடுக்கணும். அப்புறம் இது ஒரு தம்பட்டை வர எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நெல் பயிர். எங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் நெல் பயிர் நட்டுருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ, எங்கள் ஏரியா ஃபுல்லுமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப குளுகுளுன்னு இருக்கும். அவரைக்காய் பாருங்க, அவரைக்காய் இன்னுமே அவரைக்காய் மேலே இருக்குது, என்னால் எட்டி எடுக்க முடியல. அவரைக்காயை ஃபுல்லாமே எடுத்தாச்சு. அவரைக்காய் வந்து இன்னும் பூ வந்து வந்துக்கிட்டு இருக்கு, பூ இருக்குது. எல்லா பேக்லேயும் ஏதாவது ஒரு கீரை இருந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் குப்பைக்கீரை, இங்கே பாருங்கள் குப்பைக்கீரை இருக்கா. ஆனால் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு கீரை வந்துடும். பழக்கீரை, நம்ம பழக்கீரை போட்டு நம்ம செஞ்சு வச்சுங்களே சூப்பராகவே இருக்குங்க. நம்ம வந்துட்டு மாட்டு எரு கொடுக்குறோமா, மாட்டு எரில் வந்து தானாகவே வந்துடுது எல்லாமே. அதை வச்சு ஒரு கலவை கீரையை நல்லாயிருக்கும், பாசி பயிர் போட்டு ஒரு கலவை கீரையை செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்க, அவரைக்காயும் பறிச்சுட்டாச்சு. அவரைக்காயிலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தம்பட்டை அவரை எடுத்துருக்கோம். இந்த பாருங்கள் கொடி அவரை, பச்சை அவரை. அப்புறம் பார்த்திங்கன்னா அதலைக்காய் இருக்குது, ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. அது இன்றைக்கி அதலைக்காய் வேண்டாம். இங்கே பாருங்கள் கீரை, இது வந்து சின்னமாக இருக்குது, இருக்கட்டும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மிளகா ஒன்று கீழே தானே விழுந்து கிடக்கு. இது வந்து எல்லோ ஜுவல்லரிங்க. ஒவ்வொரு மிளகாயும் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். இது வேறு எல்லோ ஜுவல்லரிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கீரை இருக்குது. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை தான். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்திங்களா, இப்போ கட் பண்ணிவிட்டு அதோடைய இந்த ஸ்டெம்மை கொண்டாந்து ஒவ்வொரு பேக்லேயும் அப்படியே போட்டுறோம் பார்த்திங்களா. போட்டதா அது அப்படியே துளிர் வந்து அதை அப்படியே இந்த படந்துடும் ஃபுல்லுமே. நம்ம சும்மா ஒரு கட்டு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறா போதுங்க, நமக்கு வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த கீரை கிடச்சிட்டே இருக்கும். நம்ம அப்படியே இந்த எடுத்துகிட்டு போகாமா, இதை அப்படியே இதை மட்டும் கீரையை மட்டும் எடுத்துகிட்டு அதை கொண்டாந்து ஒரு பேக்கில் வந்து போட்டுட்டோம்னாக்கா அது அப்படியே கண்டினியூவாக நமக்கு வந்து அப்படியே கிடச்சிட்டே இருக்கும். இதில் பாருங்கள், இதில் கீரை ஏன்னா இதை வந்து நான் விதை நாற்று போட்டிருக்கேன், மிளகா நாற்று போட்டிருக்கேங்க. அதில் பாருங்கள் இந்த கீரை, அதுவும் இந்த பனி சீசனுக்கு கீரை நல்லா வருங்க, சூப்பராக வரும். இது பாருங்கள் பருப்பு கீரை இருக்கா, இதில் எத்தனை வகையான கீரை இருக்குது பாருங்கள். இதுலேயும் வந்து ஏன்னா
நல்லா தூவி விட்டு நல்லா வந்துச்சுங்க இந்த கீரை. ஆனால் அப்படியே பூச்சி இதாகி போயிடுச்சு. இனிமேல் தான் கொஞ்சம் இந்த கீரையெல்லாம் கொஞ்சம் பார்த்து வளர்க்கணும். ஏன்னா இனி இந்த சீசனுக்கு நல்லா சூப்பராக வரும். பாருங்க, இது பருப்பு கீரை. இன்றைக்கி வந்து ஒரு தட்டு நிறைய நம்ம கார்டன்லேருந்து இன்றைக்கி எடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள் கொஞ்சம் புதினா கொஞ்சம் எடுத்துக்கலாம். புதினாவிலையுமே பார்த்திங்கன்னா இந்த கீரை சேர்த்ததில் போட்டோம் பார்த்திங்களா, போட்டனால அந்த கீரைக்கு வர பூச்சி வந்து இந்த புதினாவில் அடிச்சிச்சு. ஏன்னா புதினாவிலலாம் பூச்சி தாக்குதலே வராதுங்க. நான் என்ன செஞ்சுட்டேன்னாக்கா, இதில் தான் எதுவும் இல்லையே அப்படின்ட்டு புதினா நட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து முளைச்சி வந்துருச்சு. அப்புறம் புதினாவும் கொஞ்சம் எடுத்துட்டோம். அப்புறம் வேறு என்ன நமக்கு கடலில் நமக்கு தேவை, எல்லாத்துலேயுமே பாருங்கள் கீரை. இதுலேயுமே பாருங்கள் அந்த சிலோன் பாசலை, இதில் ஒரு குப்பைக்கீரை இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், எனக்கு எல்லா பேக்லேயுமே எப்படி எந்த அளவுக்கு நமக்கு தேவைக்கு அதிகமாக தான் நமக்கு வந்து கீரையெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வைக்கவே இல்லைங்க, எல்லாமே தானாகவே நமக்கு கிடைச்சிது. இன்றைக்கி வந்து தை அமாவாசை விரதம் வந்து இன்றைக்கி சிறப்பாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை சேர்ந்து பாசிப்பயிறு போட்டு எல்லா கீரையுமே ஒன்றா வச்சு நம்ம வந்து அப்படியே ஒரு கூட்டு மாதிரி செய்யலாம். கூட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ காய், அதாவது கீரையோட இந்த பழம் தாங்க நிறையா இருக்குது. இந்த பழம் வந்து அவ்வளோ சத்துக்கள்ங்க. ஏன்னா இப்போ வந்து கிளைமேட்டு கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. ஒரு சில பேர் வந்து இந்த கீரையை வந்து எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா வந்துட்டு சளி பிடிக்கும். இதுவே வந்துட்டு கொஞ்சம் கூலிங்கான கீரை தான். இந்த சீசனுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி இந்த கீரையெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம தனியாக செஞ்சு சாப்பிடும் போது தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி எல்லா கீரையோட நம்ம கலவை கீரையை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் நமக்குள்ள வராது. இல்லை, நான் அப்படி தாங்க செஞ்சேன். அப்புறம் வந்து பாருங்கள், ஃபேஷன் ஃப்ரூட் வந்து ஒரு பழம் பழுத்துருச்சு. ஃபேஷன் ஃப்ரூட் வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 6-7 பழம் எடுத்தேங்க. இன்றைக்கி வந்து மீதி உள்ள பழத்தை வந்து இன்றைக்கி எடுத்தாச்சு. ஃபேஷன் ஃப்ரூட்டு நம்ம சாமிக்கு பயன் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தி எலுமிச்சையும் நமக்கு வந்து நல்லா வந்துட்டாங்க. இறங்க கொத்தி எலுமிச்சை இங்கே பாருங்கள். இப்போ சிகப்பு கலர் பொன்னாங்கண்ணி கீரை வந்து நான் இங்கே கொண்டாந்து இங்கே அந்த கீரையெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் அந்த ஸ்டெம்மை கொண்டாந்து போட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பேக்கு ஃபுல்லுமே வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நமக்கு ஒரு டைம் வச்சாவே நம்ம சுற்றி நமக்கு ரொட்டேஷனில் நமக்கு வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். சைனா ஆரஞ்சு ஒரு 2 நாள் கழித்து நம்ம எடுத்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் தக்காளி நாற்று வந்து நல்லா சூப்பராக குரோத் ஆகிருக்கு. ஒரு 2-3 நாளையில் வந்து நம்ம மாற்றி வச்சிடலாங்க. நம்ம வந்து அறுவடையும் நம்ம நிறைய எடுத்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறுவடையெல்லாம் எடுத்துட்டோங்க. வாங்க என்னென்ன அறுவடை வந்து பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். நம்ம வந்துட்டு அறுவடையெல்லாம் என்னென்ன அறுவடை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து அவரைக்காய் வந்துட்டு இப்போது நல்லா காய்ச்சிட்ருக்கு. இப்போ வந்து முடிகிற சீசனுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறகவரை வந்து நான் மேலே மாடிலையும் போட்டிருக்கேங்க. மாடியில் வந்து அந்தளவுக்கு நமக்கு வரல. நம்ம கீழே வந்து கீழே வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கு பின் சைடு வந்து போட்டிருக்கேங்க. அது வந்து நிறைய காய், இப்போ நிறைய பிஞ்சு. ஏன்னா அந்த இடத்துல நின்று என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலை. அது நிறையா, அதாவது சிறகவரை நிறையாவே நம்ம கார்டனில் நம்ம மாடி தோட்டத்தில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடிங்க கொல்லைப்பக்கம் வந்து போட்டிருக்கேங்க. நல்லா நிறைய புஞ்சு பிடிச்சிருக்குங்க. அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அவரைக்காய். அப்புறம் இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா இது வந்து டம்பட்டா அவரை. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் காந்தாரி மிளகாய் வந்து நிறையவே நமக்கு காய் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் வந்துட்டு புடலங்காய்
புடலங்காய் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து கொத்தவரங்காய் கத்தரிக்காய் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம வீட்டு மாடியில் வச்ச கொத்தமல்லி அவ்வளோ மணமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள். அப்புறம் புதினா புதினா எடுத்துகிட்டு வந்ததுமே அப்படியே வாடி துவண்டு போச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கும்குவாட் ஆரஞ்சு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஃபேஷன் ஃப்ரூட் வந்து 2 பழமும் எடுத்தாச்சு. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் சாமந்திப்பூ 2 கலரில் எடுத்திருக்கேன். அப்படி மணமாக இருக்குங்க. நுகர்ந்து பார்த்தா அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு, அப்புறம் வந்து செம்பருத்தியில் வந்து 2 கலர் செம்பருத்தி நம்ம கார்டன்லேருந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறமா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கீரை பாருங்கள், ஒரு தட்டு நிறைய கீரை. இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும்? நம்ம மாடி தோட்டம் வச்சு நம்ம இந்த மாதிரி அறுவடை பண்ணி எடுத்து சாப்பிடும்போது எவ்வளோ இதை வந்து பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்டா ஒரு திருப்தி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி மாடி தோட்டம் எல்லாருமே கண்டிப்பாக வைங்க. இந்த மாதிரி என்னென்னா ஆர்கானிக்கான ஒரு கீரை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. நம்ம டெய்லி ஏதாவது ஒரு கீரை வந்து நம்ம மாடியிலேருந்து பறித்து கொண்டே கீரை சாப்பிட்லாம். அதாவது ரொம்ப வந்து நீங்கள் போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள். அதான் நமக்கு என்ன வருமோ அதை செய்யுங்க. நம்ம வந்து வராததை போட்டு முட்டிட்டு கிடக்க வேணாம். இந்த மாதிரி செய்யுங்க. இங்கே பாருங்கள் கீரை வந்து இங்கே பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை, பச்சை பொன்னாங்கண்ணி கீரை 2 பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. இங்கே பாருங்கள் இது வந்து சிகப்பு. இங்கே பாருங்கள் இதுவுமே பச்சை தான். ஆனால் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இதாக இருக்குது, நல்லா வளர்ச்சியாக இருக்குது. அப்புறம் வந்து சிலோன் பசலைங்க. இங்கே பாருங்கள் சிலோன் பசலை. இது பார்த்திங்கன்னா இது வந்து மணத்தக்காளி கீரை சூப்பராக. அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து நெருங்க சிகப்பு தண்டுக்கீரை. என்ன கொஞ்சம் பூச்சி அடிச்சிருச்சு. நான் ஒரு 2 நாளாக வந்துட்டு வெளியில் போயிட்டேன், கவனிக்க முடியலை என்னால். பூச்சி அடிச்சிருச்சு, அந்த கேப்பில் அடிச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் குப்பைக்கீரை எடுத்துக்கிட்டோமா. அப்புறம் இங்கே பாருங்கள் பருப்புக்கீரை. இது எல்லாமே அவ்வளோ சத்துக்கள்ங்க. இங்கே இருங்க பருப்பு கீரையில் வந்து இங்கே இருங்க விதைகள் இருக்கா, இது தானாகவே அப்படியே வெடித்து விழுந்து அது பாட்டில் எல்லா பேக்கிலையுமே வந்துடுங்க. நம்ம மாட்டு ஏர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கீரை வந்து தானாகவே கிடச்சிருங்க. நம்ம வந்து கவலையே கிடையாது நமக்கு. இங்கே பாருங்கள் இது எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் ஆர்கானிக்காக விளைஞ்ச நம்ம கீரைகள்ங்க. இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து நம்ம தை அமாவாசைக்கு வந்து முன்னோர்களுக்கு படையல் பண்ணி நம்ம வந்துட்டு வந்து விட போகிறோங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிதிஷ் கண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து டெய்லி போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மறக்காமல் நிதிஷ் கண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம். நன்றி.